வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, நேற்று டிசம்பர் 17ஆம் தேதி நேற்று எத்தனை பேர் தரிசனம் பார்த்துருக்கான்ற தகவலை பார்க்கலாம். அது கூடவே முக்கியமான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிடிடி. அதாவது வைகுண்ட துவார தரிசனம் பற்றின சில தகவலை டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன தகவல்னா, வைகுண்ட துவார தரிசனம் அதாவது ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் ஓப்பனில் இருக்க போகுது. இதற்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற தகவலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல 2 நாளாக என்னால் சரியாக வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் திருமலைக்கு தரிசனத்துக்காக போயிருந்தேன் ஃபேமிலியோட. 300 ரூபா தரிசனத்தில் தான் போயிருந்தேன். தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, இதை பற்றின தகவலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமான தகவலான வைகுண்ட துவார தரிசனம் பற்றின தகவலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 63,598 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 11 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 12 மணி நேரம். இப்போ நம்ம வைகுண்ட துவார தரிசனம் பற்றின தகவலை பார்க்கலாம். ஏற்கனவே சில அப்டேட்டை விட்டுருந்தாங்க. வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் விட்டுருந்தாங்க. அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, டிக்கெட் இல்லாமல் தரிசனம் பார்க்க முடியாது அப்படின்ற தகவல் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் விஐபி பிரேக் தரிசனம்லாம் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சில அப்டேட்லாம் விட்டுருக்காங்க. அது என்ன தகவல்னு பார்த்தோம்னா, வைகுண்ட துவார தரிசனம் 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆக இருக்குது. அந்த 10 நாளுக்குமே 300 ரூபா தரிசன டிக்கெட் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற தகவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கனை பற்றின தகவலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் பார்த்தோம்னா 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே நாள் அன்னைக்கு மார்ச் மாதத்துக்கான புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. அது காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதனால் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க டிசம்பர் 24ஆம் தேதி 11 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. அதே போல் விஐபி பிரேக் தர்ஷன்லாம் கேன்சல் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தோம்னா விஐபி பிரேக் தர்ஷன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வரவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணி வரவங்களுக்கான புக்கிங் டிசம்பர் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே நாள் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்துக்கான புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. வைகுண்ட துவார தரிசனத்துக்கு விஐபி டிக்கெட் மூலம் போகணும்னு நினைக்கிறவங்க 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. மற்ற நாட்களில் புக் பண்ணக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்டுக்கும் வைகுண்ட துவார தரிசனில் புக் பண்ணக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்டுக்கும் சில வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற நாட்களில் புக் பண்ணக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்டில் 10,000 ரூபா டொனேஷனும் 500 ரூபா தரிசனத்துக்காக பே பண்ணுவோம். அப்படி பே பண்ணும்போது நம்ம குலசேகரப்படி வரைக்கும் போயிட்டு சாமி தரிசனம் செய்ய முடியும். ஆனால் இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களில் புக் பண்ணக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்டில் நம்ம 10,300 ரூபா தான் பே பண்ணுவோம். 10,000 ரூபா டொனேஷனும் 300 ரூபா தரிசனத்துக்காக பே பண்ணுவோம். இதனால் நம்மளை லகு தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய துவாரபாலகர்கள் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் தான் நம்மளால் தரிசனத்துக்காக அனுமதிப்பாங்க. அதாவது 300 ரூபா தரிசனம் ஃப்ரீ தரிசனம்லாம் எங்கேருந்து பார்ப்பாங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் நம்மளை அனுமதிப்பாங்க. இதனால் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலமாக டொனேஷன் பே பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிசம்பர் 23ஆம் தேதி காலைல 11 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனை பற்றின அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, எப்போதுமே திருப்பதியில் 3 இடத்துல கொடுப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசத்துலேயும், அலிப்பிரி நடப்பாதர்கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் தினந்தோறும் 2 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களில் மொத்தம் 8 இடத்துல திருப்பதியில் கொடுக்கறதாக டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கெட்ஸ்லாம் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற தேதி ஒன்றும் அறிவிக்கலை. எவ்வளோ டிக்கெட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் அறிவிக்கலை. இந்தந்த இடங்களில் கொடுக்க போகிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதற்கான அப்டேட் இன்னும் 2-3 நாட்களில் வரும். தினந்தோறும் அதிகாலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களில் அங்கே டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. இதனால் பக்தர்கள் அங்கே டிக்கெட் கொடுப்பாங்கன்னு நினச்சி எதிர்பார்த்து போனால் அங்கே ஏமாற்றம் தான் கிடைக்கும். அடுத்தது மார்ச் மாதத்துக்கான புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆக இருக்குது. ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் இந்த டிக்கெட் இப்போ கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. அதாவது 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். தேவைப்படுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். நம்மளுக்கு செலக்ட் ஆனால் தான் இதுக்கான பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இதில் செலக்ட் ஆகிறவங்க குலசேகரப்படி வரைக்குமே போயிட்டு சாமியை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். 2 நாள் வரைக்கும் புக்கிங்க்கு டைம் கொடுக்குறாங்க. மறக்காமல் புக் பண்ணிக்கலாம். பகவானை கிட்ட போய் பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம். அடுத்தது மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான புக்கிங் இருக்குது. அது வருஷத்தில் ஒரு வாட்டி தான் புக்கிங் ஓப்பன் ஆகும். அது என்னன்னு பார்த்தோம்னா தெப்போற்சவம். இது மொத்தம் 5 நாளைக்கு நடக்கும். இதற்கான புக்கிங் பார்த்தோம்னா 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த தெப்போற்சவம் ஆர்ஜித சேவா கேட்டகரியில் வரும். அதாவது ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை புக் பண்ணோம்னா நம்ம சுபதம் வழியாக போயிட்டு சாமி தரிசனம் ஈஸியாக பார்த்துட்டு வரலாம். இதற்காக பிளான் பண்ணுறவங்க டிசம்பர் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது. புக் பண்ணிக்கோங்க.
மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.